ஹாய் ஆல். லாஸ்ட் வீக் நடந்த நீயா நானா விஜய் டிவியில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அதோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சைடு காதல் லவ் ஃபெயிலியரால் பாதிக்கப்பட்டவங்களும், ஆப்போசிட் சைடில் அவங்களோட பேரண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ எப்படி அவங்க பேரண்ட்ஸ் இவங்களை மீட்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதான் அந்த ஷோவே. அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு சிலர் அவங்களோட பார்ட்னரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பணத்துக்காக விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்னால் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க. பட் ஒரு சிலர் என்னென்னா, அவங்கள பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணல. பிகாஸ் அவங்களுக்கு உண்மையாகவே அவங்கள பிடிச்சிருந்துச்சு. ஸோ 8 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரேக்கப் நடந்திருக்கு. 9 இயர்ஸ்க்கு அப்புறம் வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நிறைய நெகிழக்கூடிய சம்பவங்கள்லாம் இருந்துச்சு. அதில் ஒரு பொண்ணு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு அவரை பிடிக்கும், அதனால தான் அவரோட கரியர்லேருந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் லவ். பட் ஆனால் அவருக்கு வேலை கிடச்சி வெளியில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு பொண்ணோட திருமணம் ஆயிரும். ப்ராப்பராக ஒரு க்ளோஸரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பொண்ணு நான் ரொம்ப டாக்ஸிக் ஆகிட்டேன், ரொம்ப பொசசிவில் ரொம்ப டாக்ஸிக் ஆகிட்டேன், நான் அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வருத்திக்கிறதா எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னென்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு மூவி வந்துச்சு. அந்த மூவியில் ஒரு டைலாக் கூட இருக்கும், லைஃப் இஸ் ஆல் அபவுட் சடன் குட் பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் எப்போ நம்மளை விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நமக்கு நெருங்கி வர்ற மாதிரி இருக்கும், எல்லாமே கைகூடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது நமக்கு கிடைக்காம போகலாம். ஸோ கிடைக்காம போகிறத பற்றி நீங்கள் ஒரி பண்ணிவிட்டு அதுலேயே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எதுவும் அடுத்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆக முடியாது. ஸோ கிடைக்கல அப்படின்னா ஓகே, அது நமக்கானது இல்லை. நம்ம மூவ் ஃபார்வர்ட், முன்னாடி போகணும். நமக்கானது எங்கேயோ இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்கு. அது லைஃப்பில் எதுவும் வேணால் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், அமௌண்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும், மேரேஜாக இருக்கலாம், எதுனாலுமே. ஸோ நமக்கான ஒன்று லைஃப்பில் தள்ளி போகுது அப்படின்னு சொன்னால், ஸோ அது வேறு ஒரு விதமாக, இல்லை வேறு ஒரு பரிமாணத்தில் ஒரு ஒரு நல்ல இதாக நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடஞ்சி உக்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம லைஃப்பை பார்க்குறதுக்கு இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ பி கான்ஃபிடென்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட்.